மாதம், 3வது மாதம் உபவாச ஜெபம், அதோடு சேர்ந்து வாக்குத்தத்த செய்தி. இந்த மாதத்தில் முதல் நாளில் அவர் பாதத்தில் நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாசத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு வேதம் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆமென். இந்த வசனம் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்ல சொன்னார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எளியவர்கள் என்றைக்கும் அவர் சமூகத்தில் மறக்கப்படுவதில்லை. நீங்க ரொம்ப எளிமையாய் அவர் பாதத்திலே நீங்க காட்சி அளிக்கணும். எளியவர் சொன்னா காசு இல்லை, பணம் இல்லை, சட்டை இல்லை, ரொம்ப கிழிஞ்ச சட்டையா போட்டிருக்கேன், அப்படி இல்லை. உங்கள் இருதயங்களை நீங்கள் தாழ்த்தி ஒரு எளிமையானவர்களாய், தேவன் உங்களை நேசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு தாழ்மை நிறைந்தவர்களாய் நீங்க காணப்படணும். வேதத்தில் சொல்லப்படும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே எளிமையாய் இருக்க வேண்டும். நீங்க ரொம்ப தாழ்மையா இருக்க, உங்களை தாழ்த்தி, உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நேசமா இருக்கணும். இந்த பிள்ளைய அடிக்கடி பார்க்கும்போது சைலஜாவை ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட்டா அப்படியே தாழ்மையா இருக்கும். வீட்டில் எப்படி ஏதாவது பண்ணமோ தெரியல, ஏசட்டை பண்ணணும் தெரியல. ஆனால் சபையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக, ஒன்றுமே அங்கேருந்து நடந்து வரும்போதே தெரிஞ்சிடும், எந்த ஒரு சேட்டையும் இருக்காது. ரொம்ப நீட்னஸ்ஸா. நான் பார்க்குறனே இல்லையோ கையை தூக்கிடணும், வணக்கம் சோத்திரம் பண்ணிடணும் அப்படின்றது நம்ம சொல்லித்தராத ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நீங்கள் ஆவியில் ரொம்ப அப்படியே எளிமை உள்ளவர்களாய், தன்னை தாழ்த்துகிறவர்களாய் இருக்கும்போது அவர் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க கூட சில நேரங்களில் கம்பெனியில் வேலை செய்யும் போது மெட்டுமையா ஓனர் சொல்றத, சூப்பர்வைசர் சொல்றத சரியா கேட்காம உங்க இஷ்டப்படி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களை அவங்க ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. நீங்க ஓனர்லாம் உங்களை பார்த்து அப்படியே மெச்சிக்கொள்ற அளவுக்கு அந்த வேலையை பர்ஃபெக்டா, அவ்வளோ ஒரு கீழ்ப்படுதலாய், அவ்வளோ ஒரு தாழ்மையாய் அவருக்கு நீங்கள் அடிபணியும் போது, இன்றைக்கும் என்னுடைய பழைய ஓனர், நான் சொன்னல முதல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், அப்போ 1 மடங்கு சம்பளத்தை திடீரென அவர் கூப்பிட்டு உனக்கு 3 மடங்கா சம்பளம் மாறுது. ஒரு இன்க்ரிமெண்ட்டு சொன்னா நம்ம சம்பாதிக்கிறது ஒரு 10,000 சம்பளம்னா ஒரு 1000 ரூபாய் சம்பளம் போட 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வரும். ஆனால் சம்பளத்தை விட இன்னும் 2 மடங்கு ஏற்றி 3 மடங்கா அவன் சம்பளம் மாறுதுன்னு சொல்லும்போது அதுதான் சொன்னேன், புதிய கிருபை. அப்போ அந்த ஓனரை இன்னைக்கும் பார்த்தானே, ஒரு பிராமின் அவர் ஓனரை நான் இன்னைக்கும் பார்த்தானோ ஒரு காலை தொட்டு, நான் பாஸ்டர் ஆகிட்டேன், இருந்தாலும் நான் பாஸ்டரு, ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்குறவரை நம்ம தொழுது கொள்ளக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்காம என் ஓனர் அவருக்கு அவ்வளோ தாழ்மையாய் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பார்த்தா ரொம்ப வயசாகி தள்ளாடி இருப்பார். அவர் இன்னும் அந்த ஜாப்ல இருக்கார். அவரை பார்க்கும்போது ஒரு நாள் போரூரில் பார்த்துட்டேன், எல்லாரோட சேர்ந்து, ஏன்னா கூட்டமாக இருக்காங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து, எல்லாம் பிஸ்னஸ் மேன் வயசானவங்க. அவர் காலை தொட்டு கும்பிடும் போது எல்லாருமே யார் இதுன்னு, இது என்னுடைய வேலை செய்கிற பையன், ஆனால் இவர் பாஸ்டர் ஆகிட்டாரு. அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு ஆவியிலே தன்னை தாழ்த்தி எளிமையாக தேவனுடைய பாதத்தில் நீங்கள் இருந்தா கர்த்தர் உங்களை என்றைக்கும் மறக்கவே மாட்டார். இந்த ஜபம் கூட நான் அடிக்கடி சொல்கிறேன், உபவாச ஜபம், ஆராதனை, அமாவாசை ஜபம், இப்படி ஜபங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்காக, நான் ஒரு பெரிய ஆள் இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சகாயம் உம்மிடத்திலிருந்தான் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி உங்களை அர்ப்பணித்த போது அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அடிக்கடி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க சபைக்கு வந்துருங்க, ஆராதனைக்கு வந்துருங்க, இந்த ஜபத்துக்கு வந்துருங்க, நடந்து கொண்டிருக்க உபவாச ஜபத்துக்கு நீங்க வந்துருங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம். ஒரு சமயம் இது ஒரு ஓலை ஷெட்டா இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிரவீன் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் பச்சமா நகர்ல இருக்கார். இப்போ அவர் லண்டன் போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா கேட்டே இருக்காதுங்க. அப்போலாம் சபை ஆரம்பிக்கும் போது கேட்டு இருக்காது. வீடு கட்டின புதுசு, மேலே ஓலை ஷெட்டு போட்டிருக்கேன். காலையில் 5 மணிக்குன்னா 5 மணி தான்.
ஏன் 5:30 போலாமே, 5:45 போலாமே அப்படி இல்லாம ஷார்ப்பா 5 மணிக்கு உள்ள நுழைவார். அந்த 30 நாளும் 40 நாளும் எவ்வளவு நாளைக்கு நம்ம ஜெபம் வைக்கிறோமோ அத்தனை நாளும் அவர் வருவார். ஒரு நாள் கூட ஆப்சண்டே கிடையாது. அப்ப கீழே சுவிட்ச் போட்டாதான் மேல வந்து லைட் எரியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருந்தோம். கீழே வந்து மெயின். அப்போ ஒரே ஒரு வார்த்தை கூட ஐயாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஐயா ரெடி ஆகிட்டு இருப்பாரு, குளிச்சுட்டு இருப்பாரு, ஆயத்தம் ஆவார். நானே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக தான் போவேன். ஆனால் அவர் 5 மணிக்கு ஷார்ப்பாக மேலே போவார். மாடியில் இல்லை படி வந்து அந்த இந்த பேக் சைடில் வச்சுருந்தோம், இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துச்சு. அப்போ அப்படி போவார், ஒரு சவுண்ட் இல்லாமல் பின் ட்ராப்ஸ் மாதிரி அப்படியே போவார். இருக்கார் ஐயா. ஒரு சுவிட்சை போடுறங்கன்னு சொல்ல மாட்டார். ஊழியக்காரருக்கு அவ்வளோ ஒரு கீழ்ப்படிந்த சகோதரர், ஆவியில தன்னை தாழ்த்துகிற ஒரு சகோதரன், ஆவியில் எளிமை உள்ளவர்களை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி அவர் அவ்வளோ ஒரு எளிமையா இருப்பார். நல்ல போஸ்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் நல்ல அருமையான சம்பாதிக்கக்கூடியவர். ஆனா ஆண்டவருக்கு அவர் எளிமையாய் தோன்றுவார். அவ்வளோ ஊழியக்காரனுக்கு அவ்வளோ ஒரு கணத்தை கொடுத்து அவ்வளோ கீழ்ப்படிந்து நடப்பார். மேலே இருட்டிலே போயிட்டு மேலே உட்காந்துருப்பார், முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருப்பார். எனக்கே மனசு அப்படி உருகிடும் அவரை பார்த்த உடனே. 5 மணிக்கு நம்மளே ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வரும், ஏன்னா இது பழகிச்சு. நான் 5 மணி சொன்னால் நீங்கள் 5:30 வரீங்க, அதனால என்னென்ன பண்ணுறேன், நானே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வரேன். அந்த மாதிரி நான் போவேன். அந்த 10 நிமிஷமும் இருட்டிலே ஜெபம் பண்ணிருப்பார். ஒரே ஒரு வார்த்தை, ஐயா ஒரு ஒரு சுவிட்சை போடுங்கன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி வீணான வார்த்தைகள் கூட எதுவுமே பேசக்கூடாது ஊழியர்களிடத்துல சொல்லி அவ்வளோ ஒரு நீட்னஸா இருப்பார் அந்த சகோதரர். அப்படி ஒரு கீழ்ப்படைந்து ஓலை ஷெட்டுல ஓலை கொட்டாவில் வந்து இருட்டில் ஆண்டோட சமூகம், தேவனுடைய பிரசன்னம்னு இந்த காலையில அவர் உணர்ந்தார் பாருங்க. இன்னைக்கு அவர் எங்க உட்காந்துருக்கா, லண்டன்ல உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்களாம் வந்து தயவு செய்து ஜெபம், ஊழியக்காரோட வார்த்தையில வருகிற அந்த வேண்டுதல், இதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து ஆவியிலே தன்னை தாழ்த்தி, சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த மார்ச் 1 ஆண்டவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வசனம், உபவாச ஜபத்தோடு சேர்ந்து நடக்கிற இந்த ஆசீர்வாதமான ஜபம் உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப உங்களுக்கு ஒரு மகத்துவமான காரியங்களை செய்து முடிக்கும். என்னை யாரும் கண்டுக்கலையே, எனக்கு யாரையும் உதவி செய்யலையே, சொந்த கணவன்மாரே சில நேரங்களில் சில உதவிகளை செய்ய முடியல. காரணம் அவங்ககிட்ட காசு இல்லை. கணவன்மாரை குறை சொல்ல முடியாது, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு காசு இல்லை. அதனால என்னை யாரும் கவனிக்கல, மாமியார் கவனிக்கல, மாமனார் கவனிக்கல, சொந்தக்காரங்க கவனிக்கல, யாருமே எனக்கு உதவி செய்யல. கர்த்தர் பிள்ளைகளே, உங்களை என்றும் மறக்காத தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் சமூகத்துல நீங்க ஆவியில மிகுந்த எளிமையாய் இருக்கணும். தாவீது சொல்லுவாரு, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை. வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லைங்க. நீதிமானா இருக்கிறவன் சாப்பாடு இல்ல, காசு இல்ல, அது இல்லைன்னு அவன் கஷ்டப்பட்டதே நான் பார்த்தது இல்லை. அப்போ நீதிமானா இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஆலய பணிகள், ஆலய நேரங்கள், இதுக்கெல்லாம் நீங்க நீதி செய்யும் போது நீங்க எந்த குறையும் இல்லாமல் உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 3வது மாசம் ஏற்கனவே உபவாச ஜபத்துல நீங்க 1 மணி நேரம் ஜெபிச்சதுனால இந்த வாக்குத்தத்த செய்தியை ரத்தன சுருக்கமா நான் முடிச்சிடுறேன். எளியவர்களாய் இருக்கிற உங்களை அவர் என்றைக்கும் மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஆயுசு நாளுக்கு முழுவதும் அவரால் நீங்க ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. உங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்க தேவைகளை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் இந்த மாசத்துல நீங்க காலையில 5 மணிக்கு வந்தவர்கள் பாக்கியசாலிகள். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள் இன்னும் 28 நாட்கள் குட் ஃப்ரைடேக்கு இந்த கூட்டம் முடியும். 28 நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த கூட்டத்துக்கு நீங்க கட்டாயம் நீங்க கலந்துக்கணும். அதுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்துக்கு தொடர்ந்து வருகிறவர்களுக்கு நல்ல கிஃப்ட் வருஷம் வருஷம் இருக்கும். இந்த வருஷம் இன்னும் நிறைய நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால
நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இந்த உபவாச ஜெபத்துல நீங்க தவறாம நீங்க கலந்து கொள்ளணும். நீங்க மறக்காத விஷயம் சங்கீதம் 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய நினைவிலே நீங்க எப்பவுமே இருக்கிறீங்க. நீங்க நினைவிலே எப்பவுமே இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.